முடிச்சுட்டு அந்த ஷாட்டை முடித்து கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டுறதுக்குள்ள ஏன்னா அதில் புதுசாக ஒரே ஒரு விஷயம் நாங்கள் ஆட் பண்ணோம். மற்றபடி பிளாஸ்ட்டு இதெல்லாமே நடக்கும், நடக்காதுன்னு ஒன்றும் இல்லை. அதில் கெனான் பிளாஸ்ட்டு மட்டும்தான் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா கெனான் பிளாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 கேமரா 4 கேமரா ஃபிக்ஸ் பண்ணி யாருமே குறுக்க போயிடக்கூடாது அப்படி இப்படின்னா. இதில் எல்லாருமே உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கணும், வாக் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், கெனான் பிளாஸ்ட் ஷூட் அவுட் நடக்கும், இவ்வளோலாம் பண்ணணும். ஒரு கார் வந்து இடிக்கணும், இடித்து பல்ட்டி பண்ணணும். இவ்வளோலாம் இருக்கிறத அதை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக டைமிங் பிடிச்சா தான் எங்களுக்கு பெரிய விஷயமாகவே நடந்தது சார். இங்கே ஒரு ஒன் ஷாட்னா அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பண்ணி அதை ஸ்பாட்டில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டுக்கு போகணுன்னே தான் ஒன் ஷாட்டுன்னே தெரிய வருது. அதுக்கு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கு அந்த ரிவர்ஸ் ஆன் ஸ்பாட் எப்படி சார் நடந்தது? இல்லை சார், அது என்னென்னா எங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிது. வர்ண பகவான் எங்களுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டதையுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்னு சொன்னதுக்கப்புறம் பேசிவிட்டு மறுபடியும் என்னென்னா எங்களுக்கு அங்கே போய் நம்ம பார்க்கலாம், லொக்கேஷன் பார்க்கலாம், ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது மழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எங்களுக்கு டைம் கிடச்சிது. இன்னும் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சென்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி இப்படிலாம் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம்.